எங்கள் வீட்டில் இன்றைக்கி பாசிப்பயிர் கடையிலுங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெயில் மல்லி, சீரகம், வரமிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வணக்கிக்கணுங்க. வணக்கிட்டு நல்லா ஓரளவுக்கு செவந்து வர்ற அளவுக்கு வணக்கணுங்க. இதையே அந்த எவ்வளவு தூரம் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து நல்லா மணமாக இருக்குது. பாசிப்பயிரை வறுத்து வெறும் வடச்சட்டியில் வறுத்து தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுங்க. அதில் இதை கொட்டுறதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாசிப்பயிரை வேக வச்சுக்கணும். உப்பு வேண்டியதில்லைங்க. மஞ்சள் பொடி, விளக்கெண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா 2-3 விசில் விட்டு அந்த தண்ணி ஊற்றி அதில் புளி தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா அது பாசிப்பயிர் ரசமாயிருங்க. அது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வணங்கிடுச்சு இல்லைங்களா, அது நல்லா செவக்க வணங்கியாச்சு. அதை எடுத்து இந்த வெந்த பாசிப்பயிரில் கொட்டணுங்க. கொட்டிட்டு நீங்கள் வந்து பாசிப்பயிறு அதிகமான ருசியில் வேணும்னா இதை கொட்டின பிறகு மறுக்கா வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலேயே வந்து இந்த வெங்காய மிளகாய் மல்லி சீரகத்தோட பாசிப்பயிரும் கூட சேர்ந்து வேகணுங்க. அப்போ தான் வந்து பாசிப்பயிறு கடையில் வந்து ருசியாக இருக்கும். கொட்டுனதே கடைஞ்சோம்னா அந்த மணமெல்லாம் அந்த பாசிப்பயிரில் இறங்காது. இது பருப்பா முட்டின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இதை வச்சு கடைஞ்சிங்கன்னா நல்லா நைஸாக வருங்க. கீழே வச்சு நல்லா கையில் கடையணுங்க. இந்த மாதிரி நைஸான பாசிப்பயிறு ரெடி ஆகிடுங்க. நல்லா ருசியாக இருக்கும். நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு கடை அட்டகாசமாக இருக்குங்க. செஞ்சு